நீயா நானாவில் வரக்கூடிய இந்த வீடியோவை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுச்சு. இன்னமும் பசங்க இது மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல இது இல்ல எது இல்ல இப்படிதான் சார் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் அந்த ட்ரெஸ் கூட நானும் ரொம்ப எடுத்து கொடுத்தேன் சார். கேளுங்கடானாலும் கேட்க மாட்டாங்க சார். அந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்து தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கினா அவங்க அம்மாட்ட எதுவுமே கேட்காம இருந்திருக்கான். அவங்க அம்மா ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கோபிநாத் இப்படிப்பட்ட பிள்ளை கிடைச்சது வரமா நினைக்கிறீங்களா இல்ல சாபமா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில மட்டும் பாருங்களேன். ஆனா இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா? சாபம் தான் சார். பெரிய பையன் இப்பயும் கேட்கலடா ஒரு கல்யாணம் அப்படிலாம் முடிச்சுட்டு அப்பயும் நம்ம அப்படிதான் சார் இருக்கணும். அப்ப நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படிதான் யோசிக்கிற மாதிரி வரும். இப்பயும் அப்படி இருந்து அப்பயும் எதுக்கு அப்படி இருக்கணும் அந்த பிள்ளைங்க? சரிடா உனக்கு எந்த பொருளும் வேணும் ஆனா ஆசைப்பட்டிருப்பல இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆனா வாங்க முடியா கூட போட்டுமியா தப்பு இல்ல. ஆனா ஆசைப்பட்டிருப்பல அதை சொன்னா தானே என்ன? அவ்வளவா என்கிட்ட இல்ல சார். 3 ட்ரெஸ் தான் சரி அதே மாத்தி மாத்தி போட்டுக்கிறேன் சார். அதை எடுக்கணும்னு ஆசை. சட்டை எடுத்துக்கணும்னு ஆசை. அப்புறம் வேற அவ்வளவா இல்லை சார். பரவாயில்ல சொல்லுங்க.